தமிழகம் முழுவதும் செல்போன்களை திருடி வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளம் சிறார் ஒருவர் உட்பட ஆந்திராவைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பலை அவிநாசி போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 79 செல்போன்களும் 2 சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் பெருமாநல்லூர் பகுதிகளில் பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏறும் பயணிகளிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அயல் மாநில திருடர்கள் செல்போன்களை பிக்பாக்கெட் அடித்து திருடி வருவதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட எஸ்பி அசோக் கிரிஸ் யாதவ் உத்தரவின் பேரில் அவிநாசி டிஎஸ்பி சிவக்குமார் மேற்பார்வையில் அவிநாசி இன்ஸ்பெக்டர் முத்துமாரியம்மாள் தலைமையில் எஸ்ஐ சிவக்குமார் மற்றும் தனிப்படை காவலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு செல்போன் திருடர்களின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி மாலை அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் அதே திருடர்கள் கைவரிசை காட்டி கோவை சபரிபாளையத்தைச் சேர்ந்த டிவைன் என்பவரிடம் 15,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் எருமுண்டியைச் சேர்ந்த தனசேகர் என்பவரிடம் 15,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனையும் திருடிச் சென்றதாக வந்த புகாரின் பேரில் வழக்கு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அவிநாசி அடுத்த பழங்கரை அருகே கோவை சேலம் 6 வழிச்சாலை ஓரமுள்ள ட்ரக் பார்க்கிங்கை போலீசார் கண்காணித்த போது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த ஆந்திர மாநில பதிவு எண் கொண்ட 2 சொகுசு கார்களை சுற்றி வளைத்து அதிலிருந்தவளை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரியைச் சேர்ந்த நக்கா ஹரிஸ், குருமல்லி பகுதியைச் சேர்ந்த ராஜு பாஷா, கும்மரிகுண்டா பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் ஒரிசா மாநிலம் சோரடாவைச் சேர்ந்த இளம் சிறார் என 5 நபர்களை பிடித்து கார்களை சோதனை செய்தபோது அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் திருடப்பட்ட தலா 15,000 ரூபாய் மதிப்புள்ள 2 செல்போன்களும் மற்றும் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பேருந்து பயணிகளிடம் திருடப்பட்ட விலை உயர்ந்த 79 செல்போன்களும் இருந்ததைக் கண்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். அவரிடமிருந்து விசாரணை மேற்கொண்டதில் ஆந்திராவைச் சேர்ந்த மேற்கு கோதாவரியைச் சேர்ந்த பல்வேறு திருட்டு நபர்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு சென்று செல்போன் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஒரு இளம் சிறாரை கோவை சிறார் சீர்திருத்த பள்ளிக்கும் மீதமுள்ள 4 பேரை சிறையிலும் அடைத்தனர். உழைப்பாளி குரல் உரிமையின் குரலாய் எதிரொலிக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.